கானாவூர் கல்யாண வீட்டிலே தெய்வம் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என் காலத்திற்காக நீ காத்திருந்தே ஆக வேண்டும். யாருக்கு இயேசு சொன்னார்? தன் தாய்க்கு சொன்னார். தன் தாய்க்கு சொன்னார், என் வேலைக்காக காத்திரு. இன்று பகல் வேளை சில தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டப்படாமல் இல்லை. ஆனால் தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அந்த காலத்திற்காக சபை, அந்த காலத்திற்காக ஜனம், அந்த காலத்திற்காக தெய்வ பிள்ளை காத்திருக்க படிப்பிக்கிறார். அக்காலத்திலே தெய்வம் நியமித்த அக்காலத்திலே சில குடும்பங்களுக்கு அக்கால இக்காலம். இன்னைக்கு பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவருடைய கரம் ரீபரா ஹதகத்துனி சபை கத்தர ஆராதிக்கணும் மக்களே. நீமன ஹந்தலவர் இபலவச்சுனமா தெய்வம் குறித்த காலம், தேவன் குறித்த காலம், தெய்வம் திட்டமிட்ட காலம், தேவன் திட்டமிட்ட காலம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தரிசனம் நிறைவேற்றப்படுகிற ஒரு காலம் உண்டு. பைபிள் சொல்லுது, தரிசனம் குறித்த காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சில பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் தெய்வம் வெளிப்படுத்தின சில தரிசனங்கள் உண்டு. ஆனால் தரிசனங்கள் ஆமீன் தோத்திரம் கண்களில் கண்டபடி இருக்கிறதே தவிர கண்ணுக்கு முன் காண முடியவில்லை. அப்போ சில நேரங்களில் நம்முடைய இருதயம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஏன் மௌனமாய் இருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, தரிசனம் குறித்த காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் காத்திருக்கிறீர்களோ இல்லையோ, ஆண்டவர் கொடுத்த சில தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்ல ஏவப்படுகிறேன். என் வாழ்க்கையில் இது நிறைவேறாதா என்று நீ காத்திருக்க அல்ல. இந்த பூமியில் தெய்வத்தால் விதைக்கப்பட்ட சில வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறது. நீங்களும் நானும் காத்திருக்கிறதை விட செயல்படுவதற்காக தேவனுடைய வார்த்தை காத்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தை செயல்படுகிற அக்காலத்திலே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில தேவனுடைய பிள்ளைகள் அக்காலத்திற்காக காத்திருப்பீர்கள் என்று நான் அறிவேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசட்டும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிற சில காலங்களை இன்று ஒன்று சிந்திக்க போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 24 அதிகாரத்திலே 21 வசனத்தை ஒன்று படிங்க பார்க்கலாம். அக்காலத்திலே கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களே பூமியிலும் விசாரிப்பார். அந்த காலம் என்ன தெரியுமாமா? ஏற்கனவே சொன்னேன், தரிசனம் குறித்த காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் முதலாவது எழுத வேண்டிய காலம் தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேற வேண்டிய காலம். எல்லாரும் சொல்லுங்க, தெய்வம் எனக்கு தந்த, வாய் திறந்து சொல்லணும், தேவன் எனக்கு தந்த தரிசனம் நிறைவேறுகிற காலம். சொல்லுங்க, தெய்வம் எனக்கு தந்த தரிசனம் நிறைவேறுகிற காலம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் ஒரு காலத்திற்காக காத்திருக்கிறேன். பிரசங்கிக்கிற நான் ஒரு காலத்திற்காக காத்திருக்கிறேன். கேட்கிற நீங்கள் ஒரு காலத்திற்காக காத்திருக்கிறீர்கள். அது எந்த காலமா? தரிசனம் நிறைவேறுகிற காலம். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? உங்க கைகளை பரலோகம் பார்க்கட்டுமே, உங்க கைகளை பரலோகம் பார்க்கட்டுமே. ஆண்டவரே நானும் காத்திருக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே நானும் காத்திருக்கிறேன். என் குடும்பம் காத்திருக்கிறது, காத்திருக்கிறது. அல்லேலூயா. இயேசுப்பா இந்த கைகளை அடையாளம் கண்டுகொள்ளும். இரண்டாவதாக தெய்வம் விசாரிக்கிற ஒரு காலம் உண்டு. தெய்வம் அல்லேலூயா. இந்த விசாரித்தல் என்ற காலம், இப்ப நம்ம ஒரு ஆளை ரோட்ல பார்க்கிறோம், அவர்களை என்ன செய்கிறோம்? ஏய் நல்லா இருக்கியா என்று விசாரிக்கிறோம்.
ஒருவரை பார்க்கும் பொழுது வீட்டில் அனைவரும் நலந்தானா என்று விசாரிக்கிறோம். இது ஒரு விசாரிப்பு, இது ஒரு விசாரிப்பு. ஆனா இன்னொரு விசாரிப்பு உண்டு. இது என்ன விசாரிப்பு தெரியுமா? சிலவருடைய அநீதி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் தீமை ஒன்றும் வராததினால் தான் செய்கிற தீமையை நிறுத்தாத சிலருண்டு. தனக்கு தண்டனை வராததினால் எப்படி 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 தனக்கு தண்டனை, தனக்கு கேடு, தனக்கு பொல்லாப்பு, தனக்கு தீங்கு வராததினால என்னை யாராலும் பார்க்க முடியாது என்று சொல்லி அநீதியின் மேல் அநீதி, பொல்லாப்பின் மேல் பொல்லாப்பு, மந்தரவாதத்தின் மேல் மந்தரவாதம், எதிர்க்கிரியையின் மேல் எதிர்க்கிரியை, அழிவின் திட்டத்தின் மேல் அழிவின் திட்டம், பாவத்தின் மேல் பாவம், அநீதியின் மேல் அநீதி, தேவனுக்கு பயப்படாமல் என்னுடைய தீமையை காணத்தக்கவன் யார் என்று தலை உயர்த்தி நிற்கிற சில ராஜாக்களை தெய்வம் விசாரிக்கிற ஒரு காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியாய் வாழ்கிறவன் மறுபடியும் மறுபடியும் சிட்சிக்கப்படுகிறான். நீதியாய் வாழ்கிறவன் மறுபடியும் மறுபடியும் தண்டிக்கப்படுகிறான். உண்மையாய் இருக்கிற பிள்ளை மறுபடியும் மறுபடியும் உபதேசிக்கப்படுகிறான். ஆனால் அநீதி செய்கிறவன் ஆமென் மரத்தை போல் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். சில நேரங்களில் சங்கீதக்காரனை போல நமக்கு ஒரு அங்கலாய்ப்பு, ஆண்டவரே தீங்கு செய்கிறவர்கள் வாழ்கிறார்களே. ஆண்டவர் சொன்னார், அவர்களை நீ பாராதே, விட்டுவிடு. அவனை விசாரிக்கிற காலத்திற்காக அவன் வளருகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சில தெய்வ மக்களை பார்த்து சொல்லுகிறார், தெய்வம் விசாரிக்கிற காலத்திலே விசாரிக்கிற கூட்டத்தில் அல்ல, அரவணைக்கிற கூட்டத்தில் நிற்க ஆயத்தப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்திலே, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். தெய்வம் விசாரிக்கிற காலத்திலே அவருடைய பிரம்புக்கு முன்னிற்க அல்ல, அவருடைய சட்டைகளின் கீழ் மறைந்திருக்க நீ உன்னை ஆயத்தப்படுத்து. ஆண்டவர் விசாரிக்கிற காலத்தில் தப்பின ஒருவனும் கிடையாது. தெய்வ மக்களே, இன்றைக்கு பகல் வேளை தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். ஆண்டவருடைய விசாரிப்பில் தப்பின ஒருவனும் கிடையாது. அவனுடைய அநீதி அவனுக்கும் அவன் சந்ததியின் மேலும் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லச் சொன்னார். சபை தெய்வத்தை ஆராதிக்கட்டும், சபை தெய்வத்தை ஆராதிக்கட்டும். நிகடா ஹந்தலா ரகடகதுனி. சில எல்லைகளுக்கு நேராய் கர்த்தருடைய நீதியின் வார்த்தை புறப்படுகிறது. ஆவியில் நிரம்பி ஆராதித்து ஜெயமடு. நிகத்தன ஹந்தலா ரகடகதுனி. ஆண்டவர் சொன்னார், என் தரிசனம் நிறைவேறுகிற ஒரு காலம் இருப்பது போல ஆமென் நான் விசாரிக்கும் ஒரு காலம் உண்டு. ஓ, விசாரிக்கிற ஒரு காலம் உண்டு, விசாரிக்கிற ஒரு காலம் உண்டு, விசாரிக்கிற ஒரு காலம் உண்டு. நீதி விசாரிக்கிற, நியாயம் விசாரிக்கிற, நீதி விசாரிக்கிற, நியாயம் விசாரிக்கிற ஒரு காலம் உண்டு. என் தெய்வத்துக்கு முன்னே ஒருவனும் தப்ப முடியாது. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய விசாரிப்பில் இன்னொன்று உண்டு, விசாரிப்பாரற்ற செய்யும். எப்படி 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 ஹலோ எப்படி என்னை விசாரிப்பாரில்லை. அநேக குடும்பங்கள் என்னை விசாரிப்பாரில்லை. ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நாட்களில் யாராகிலும் என்னை பார்த்து சாப்பிட்டியாமான்னு கேட்டா
எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்டா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஊழியர் நல்லா இருக்கான்னு கேட்டா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா அநேக கேட்க வேண்டியவர்கள் கேட்க தவறி விடுவார்கள். இன்னைக்கு பகல் வேளை நான் விசாரிக்கப்படவில்லை என்கிற அங்கலாய்ப்புடன் சில தேவ மக்கள் என் சத்தத்தை கேட்கிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரத்தோட இருக்கணும், இல்லைன்னா நான் சீக்கிரம் முடிக்க வேண்டியது வரும். நீங்க மரம் மாதிரி இருந்தா ஸ்தோத்திரம் அப்படி அந்நிய பாசையில ஜோம் பண்ணிக்கிட்டே இரு. கர்த்தர் அநேகரை விசாரிக்க வந்தார். பக்கத்துல அநேகரை விசாரிக்க வந்தார். இன்னைக்கு பகல் வேளை 100% அநேகருடைய கண்ணீருக்கு பதில். எல்லாரும் கர்த்தர் தொட்டு விட்டு யாருக்கு நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறது? எல்லாரும் உங்க வலது கரத்தை உன் தலைக்கு மேல வச்சுட்டு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீ என்ன பிரச்சனையோட வந்தாலும் சரி, உனக்காக விசாரிக்கிறேன். என் கஷ்டங்களை யாரும் எனக்கு விசாரிக்கல. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னா, பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. நீ போ, நான் விசாரிக்கிற கர்த்தர். இது விசாரிக்கிற காலம். உனக்காக விசாரித்த உந்த நாமம் உயரணும். ஆண்டவரே, இந்த பகல் வேளை தன் வலது கரத்தை தலையின் மேல் வைத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய வலது கரமும் கிருபையும் இந்த பிள்ளைகளின் மேல் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். உன்னதமான வழிநடத்துதலின் கரம் இந்த பிள்ளைகளின் மேல் பரிபூர்ணமாய் இருக்கட்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. உந்த நாமம் உயரணும், இன்று அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. One second. உந்த நாமம் உயரணும், இன்று அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உரத்த குரலாய் இருகரம் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, we worship you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரும் காற்று அடங்கி போ, கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெயத்தின் ஆர்ப்பரிப்பு. ஹல்லேலூயா.
ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறேன். இந்த 2026 மார்ச் மாதம் முதல் நாளிலே தமது ஜனத்தோடு கர்த்தர் பேசினேன். அநேகரை விடுதலை ஆக்கிவிட்டேன். கர்த்தர் சொன்னி, நான் விசாரிக்கிற தேவன் என்று சொன்ன, இது விசாரிக்கிற காலம் என்று சொன்ன, நான் என் ஜனத்தை விசாரிப்பேன், என் ஜனத்திற்காக விசாரிப்பேன், என் ஜனத்திற்கு வேண்டி விசாரிப்பேன். என் தேவன் அநேகருடைய வாழ்க்கையில் மறுரூபப்படுத்தினேன். நன்றி. இந்த நாளில் வந்து ஜெபித்து கடந்து போகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எல்லார் மேலும் கிருபை இருக்கும்படி ஜெபிக்கிறேன், இருக்கும்படி ஜெபிக்கிறேன். அதிகமாக ஜெபங்களில் கலந்து கொள்ளுவார்களாக, ஆராதனைகளில் கலந்து கொள்ளுவார்களாக, வந்து விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக, மாற்றங்கள் உண்டாவதாக. தான் நினைப்பதெல்லாம் கைகூடுகிறது என்று சொல்லி இருதயத்திலே துணிகரம் கொண்டிருக்கிறவனின் வீட்டில் என் விசாரிக்கும் கரம் வெளிப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறேன். என் ஜனத்தை குறித்த பயம் தேசத்தில் உண்டாயிருக்கும். விசாரிப்பாரற்று கிடக்கிற சீயோன் என் ஜனத்தின் தோளை தட்டி அவனுக்கு நான் ஆதரவாய், தகப்பனாய், தாயாய் இருந்தவனை நடத்துவேன். என் ஜனம் வெட்கப்படுவது இல்லை. என்னை நம்பினவனை நான் கைவிடுவது இல்லை. என்னை நம்பினவனை நான் கைவிடுவதில்லை. உலகத்தை விட்டு, பாரம்பரியத்தை விட்டு சத்தியத்திற்காக புறப்பட்டவனுக்கு விடுதலை உண்டா? ஆண்டவரே, அநேகர் உலகத்தையும் பிரியப்படுத்தி ஆண்டவரையும் பிரியப்படுத்த நினைக்கிற முட்டாள்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, பாரம்பரியத்தையும் பிரியப்படுத்தி ஆத்மீகத்திலும் கையெழுத்திடுகிற முட்டாள்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை பைபிள் மதிகேடர்கள் என்று சொல்லுகிறது. என் செய்தியை கேட்கிற ஒருவனும் மதிகேடனாக இராதபடி கர்த்தர் உணர்வுள்ள இருதயத்தை தருகிறார். ஏசப்பா, உம்முடைய கிருபையின் கரம் வெளிப்படட்டும். இத்தனை தூரம் பாசம், இத்தனை தூரம் அன்பு, இத்தனை தூரம் அரவணைப்பு, இத்தனை தூரம் வார்த்தை, இத்தனை தூரம் தெய்வீக சிறகு தனக்கு அடைக்கலமாய் இருந்தும் உம்மை விட்டு விலக நினைக்கிற ஆவிகள் விலகி உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மக்களை எல்லாம் 2 கைகளை உயர்த்துங்க. இந்த தேசத்தில் போராடுகிற ஆவி ஜனங்களை சபையில் நிலை நிற்க விடாதபடி, உடரதனமோ சந்தல பரிபிக்கவா, ஜனங்களை தெய்வ சமூகத்தில் வரவிடாதபடி எதிரடையாய் போராடுகிற துஷ்ட பிசாசு, ஒரு எல்கைக்கு மேல் வளருகிறவர்களை சபைக்காக ஊழியம் செய்ய, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய நிற்க விடாதபடி போராடுகிற துஷ்ட பிசாயை கட்டைந்து கொள்கிறேன். உம்முடைய வலதுகரம் வெளிப்படுவதா, வலதுகரம் வெளிப்படுவதா, வலதுகரம் வெளிப்படுவதா, வலதுகரம் வெளிப்படுவதா, வலதுகரம் வெளிப்படுவதா. நம்முடைய கிருபையுள்ள கரத்தில் வைக்கிறேன். ஏதோ பிள்ளைகள் புறப்படுகிறார். வழிகளில் காத்துக்கொள்ளும், வாகனத்தில் கூட ஏறும். தேவ கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் ரட்சிக்கப்படாதவனோடு கைகோர்க்க துணியாதபடி இருதயங்களை கட்டுப்படுத்தும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளில் சிலரை ரட்சிக்கப்படாதவர்களோடு தவறான உறவுக்குள் ஏற்படுத்தி ஜீவிதத்தை வழியில் தகர்க்கும்படி பிசாசானவன் வைத்த சில கண்ணிகள் இந்த பகல்வேளை தகர்க்கப்படுவதாக. அப்படிப்பட்டவர்களுக்கு பிராண சேதம் வராதிருக்க ஆவியானவர் இன்று மனம் திரும்ப பண்ணுவீராக, மனம் திரும்ப பண்ணுவீராக. இடறல் வருவது நல்லது,
ஆனால் யார் மூலம் வருகிறதோ அவனுக்கு ஐயோ கஷ்டம். நிபரா அஸ் பவுடர் அந்த பவுடர் அடிக்கடி கடிந்து கொண்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவள் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைந்து விடுவான். இன்றைக்கு பகல் வேளை விசாரிக்கிற தேவனுடைய கரத்தில் தமது ஜனத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். சமாதானத்தோடு வழிவிட்டு அனுப்பும். உன்னதமானவருடைய வழி நடத்துதல் பூரணமாய் இருக்கட்டும். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு உலகத்திற்கு அடுத்த ஒரு நன்மையோடு ஒருவன் அதை நடத்தலாமா என்று கேட்டு வந்தான். பரிசுத்த ஆவியானவரே, அந்த பையனுடைய எதிர்காலம் விசுவாச மண்டலத்திற்குள் வருகிறதினால் நீ அதை அனுமதி என்று ஆவியானவர் சொல்ல சொன்னார். இன்றைக்கு பகல்வேளை பரிசுத்த பிரசன்னம் இந்த குடும்பங்களில் இருக்கட்டும். ஆனாலும் மறுதலித்து போகிறவன் உடரபௌசிய வருத்தப்படுவான் என்று சொன்னேன். தேவனுடைய கரமும் கிருபையும் குடும்பத்தில் இருக்கட்டும். நல்ல ஆண்டவர் ஜெயமாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எல்லாரும் 2 கைகளை உயர்த்துங்க. இப்பொழுதும் கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிலையும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் மறைமட்டும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் தங்கியிருப்பதாக. ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.